ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மணி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்தாலும், இல்லை ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரின பிஸ்னஸ் அட்வைசர்ஸை நீங்கள் கேட்டிருந்தாலும், இந்த வீடியோவும் இந்த புக்கும் அந்த எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் எப்படி ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற க்ரைட்டீரியாவில் ஏதாவது 2 க்ரைட்டீரியாவில் நீங்கள் மேட்ச் ஆனீங்கனாலே உங்களால் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்பர் 1, ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்குள்ள அப்படிங்கிறத கேட்டுக்கோ. ஸோ நம்பர் 2, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி அதுலேருந்து ஒரு மணி மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. 3, உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது, ஸோ என்னால் அது மேக்ஸிமமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி. 4, நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க, ஸோ எப்படி என்னால் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி. இல்லை, எனக்கு மணி வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்கணும், என்னோட ஆனுவல் இன்கம் 20 lakhs above அப்படி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாலும், க்ரைட்டீரியாவில் ஏதாவது ஒரு 2 க்ரைட்டீரியா நீங்கள் மேட்ச் ஆனீங்கனாலே கண்டிப்பாக ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர முடியும். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், அதாவது மணியே இல்லாமல் நம்மளால் ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மித்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரேக் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, என்னோட ஓன் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வெறும் 5K இன்வெஸ்ட்மெண்ட்டில், வெறும் 5000 ரூபாயிலேருந்து என்னோட ஒரு ஓன் பிஸ்னஸை எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு இந்த புக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கோட ஆத்தர் 1500 ஸ்மால் பீப்புள்ஸ் ஓனர்ஸை மீட் பண்ணி அவரோட சர்வேல, அவரோட ஓன் ரிசர்ச்சில் இவங்களுக்குள்ளே இருக்கிற காமனான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப பேசிக்காக தேவைப்படும். ஒன், ஒரு ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ். செகண்ட் ஒன், அந்த ப்ராடக்ட்டோ இல்லை அந்த சர்வீஸோ தேவைப்படக்கூடிய பீப்புள்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த சர்வீஸோ இல்லை அந்த ப்ராடக்ட்டே வாங்கினாங்க அப்படின்னா அந்த பே பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனோடக்கான ஒரு வழி. ஒரு காலத்தில் இந்த 3மே ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த 3மே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப மணியும் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஊரில் ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில் போய் தான் அவங்க ஒரு வியாபாரத்தை பண்ணி அங்கே யார் யார் வராங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த பொருளை விற்று அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் சோஷியல் மீடியா மூலியமாகவோ இல்லை இ-காமர்ஸ் சர்வீஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அது மூலியமாகவே உங்களால் வேர்ல்டு வைடாக உங்களோட பிஸ்னஸை ரீச் பண்ண வைக்க முடியும். அதுக்கான ஆடியன்ஸையும் உங்களால் டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பேமெண்ட்டுக்கும் ஒரு பெரிய லெவலில் ட்ரபிள் இல்லாமல் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லைனா பேபால் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சைட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேமெண்ட்லேயும் பிரச்சனை இல்லை. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப பேசிக்காக தேவைப்படும். அந்த 3 விஷயமும் இப்போ இருக்கிற டைம் பீரியடில் ரொம்ப ஈஸி டு ஆக்சஸாக இருக்குது. இனிமேலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் மிஸ் பண்ணுறீங்க. செகண்ட் ஒன்று, இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். அந்த சர்க்கிள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை எந்த விஷயம் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற சர்க்கிள். செகண்டு, மக்களுக்கு என்ன தேவை, அவங்க எதை பற்றி கவலைப்படுறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்கு பே பண்ணி அந்த சர்வீஸை வாங்குவாங்க. ஸோ இந்த 2 சர்க்கிளும் ஜாயின் ஆகிற அந்த இடம் தான் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இன்ட்ராக்ஷன் வர இடம் தான் மணி மேக் பண்ணக்கூடியதுக்கான வழி அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மூவி வந்துட்டு பயங்கரமாக அடிக்டடாக பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்படி இப்போ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆடியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக வெயிட் பண்ணிருப்பாங்க. நீங்கள் அந்த மூவியை பார்த்துட்டு அந்த மூவி எப்படி இருக்குன்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ பண்ணுறீங்க. யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த உங்கள் ரிவ்யூவை பார்த்துட்டு அந்த மூவி போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க. அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மூவிக்கு போகலாமா வேண்டாமான்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு சர்டன் இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதைத்தான் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ மூவி ரிவ்யூ பண்ணுறதை பற்றி மக்கள் கவனமே கொடுக்கல, அந்த விஷயத்துக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கல அப்படின்னா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஃபெயில் ஆகிடும். ஸோ அதில் இன்ட்ராக்ஷன் சைட் அப்படின்ற ஒன்றே இருக்காது. அப்போ மணி மேக் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்துட்டு இன்ட்ராக்ஷன் சைட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் பீப்புள்ஸ் அவங்களோட மணி இல்லைன்னா டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ தேர்டு, பேஷன் டு ஸ்கில் கன்வர்ஷன்.
பிடிச்ச விஷயத்த பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸாக மாற்றுறீங்க. அவங்களுக்கு உங்களோட சர்வீஸையும் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்குற சர்வீஸை பெஸ்ட்டாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் மூவி ரிவ்யூவே எடுத்துக்கலாம். இப்போ மூவி ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற வீடியோவை எவ்வளோ குவாலிட்டியாக எடுக்க முடியும், அது எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணுறது, அது யூடியூப்பில் எந்த மாதிரி அப்லோட் பண்ணால் அதிக பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கில்ஸு. உங்கள் பேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கும், உங்கள் பேஷனை ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிற விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது மூலியம் உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு எந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறினீங்க அப்படி உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ 4th ரூல் என்ன அப்படின்னா, ஆட் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ். நீங்கள் எந்த லெவலுக்கு அதிகமான வேல்யூ உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு அதிகமான மணி உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்படும், சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்படாது. ஸோ இதை நம்ம மேனேஜ் பண்ணுறது மூலியமாகவே அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நம்மளால் நம்ம பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும். குழப்பலை, தெளிவாக சொல்கிறேன். ஸோ மக்களுக்கு சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் நாலேஜை பற்றி தேவைப்படும், ஃபினான்ஷியலோட கைடன்ஸ் அதிகமாக தேவைப்படும், அவங்களுக்கு மணி அண்ட் டைம் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். மக்களுக்கு இதெல்லாம் கம்மியாக தேவைப்படும். அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கோவப்படக்கூடாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஃபினான்ஷியலி நம்ம எந்த விதமான ஒரு ட்ரபிள்லையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணாலே நம்மளால அதிகமான மணியை மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காமெடியன்ஸ் இப்போ விஜய் சித்து விலாக்ஸ் மாதிரி ஒரு விலாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சம் டிப்ரெஷன், கஷ்டம் இது எல்லாமே ஒரு டெம்பரவரியாக மறந்து நம்ம கொஞ்சம் மனசை விட்டு சிரிக்கலாம். ஏன்னா அது பியூராக ஆர்கானிக்காக இருக்கும். இந்த மாதிரி டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வீடியோ, ஒரு விலாக், ஒரு 2 பர்சன் மூலியமாகவே நம்மளுக்கு ரொம்ப சிரித்து அந்த ஒரு விஷயத்த கம்மி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நிறையா பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும். ஸோ இது மூலியமாக தான் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ மோர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மோர் மணி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க, ஸோ கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், ஜாயின் a TK ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே இந்த $100 ஸ்டார்ட் அப் அப்படின்ற புக்லேருந்து தான் நான் படித்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் இன்னும் பத்தல, இந்த புக்கை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். See you on the next video. Bye.